சூப்பராக படம். நான் வந்து பாம்னு ஒரு டைட்டில் பார்த்தது நான் வேறு மாதிரி நினச்சி வந்தேன். பட் படம் வந்து வேறு ஜானரில் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே இந்த படம் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். செமையாக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி ஸ்லோ பர்னர். பட் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான படம். இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு படம் வந்ததுக்கு வெரி ஹாப்பி. தமிழில் ஒரு பயங்கரமான படம் வந்துருக்குது. ஸோ கம் அண்ட் என்ஜாய் திஸ் இன் தியேட்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ தான் வந்து போலாமா? சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் வந்து பாம் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். வெரி ஸ்வீட் டச்சிங் ஹோல்சம் மூவி. எவ்வாறு வெட்டு குத்து அப்பா பையன் சண்டை போடுறது அந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு படம். யூஸ்வலாக ரெண்டு தரப்பு சண்டை போடும்போது எப்போவுமே ஒருத்தர் வந்து அதை தீர்த்து வைக்கணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒருத்தரை வந்து இந்த சமூகம் வந்து ஒரு இழிச்சவனே பார்ப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவன் தான் சாமி. அந்த சாமியை கொண்டாடுற படம் தான் இது. நீங்கள் எல்லாரும் எங்கே பார்க்குறீங்களோ அது வந்து சினிமாவில் பார்க்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். ரொம்ப நல்லா இருக்குது படம். வாழ்த்துக்கள் விஷால் வெங்கட் அண்ட் அர்ஜுன் தாஸ் அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ. பாம் படம் பார்த்துட்டு இப்போ தான் வரேன் நான். ஸோ ஒன் ஆஃப் த நல்ல ஒரு எமோஷ்னல் ட்ராமா. பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஃபுல் காமெடி இருந்தால் கூட கிளைமேக்ஸ் வாஸ் எக்ஸலண்ட். என்னாச்சுமா யாருமா? ஓகே, வணக்கம். நான் இயக்குனர் கௌரவ நாராயணன். பாம் படம் பார்த்துட்டு ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு ஹாப்பினஸோடு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். விஷாலோட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து அவரோட ஃபஸ்ட் படம் சில நேரங்களில் சில மனிதர்கள். ஒரு எமோஷனல், எங்கெங்கே காமெடி வேணுமோ அங்கங்கே கரெக்டாக வைப்பாப்பில். இந்த படத்துலையும் ஒரு ஃபுல் காமெடி ட்ராமாவில் அந்த கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப எமோஷ்னலான கிளைமேக்ஸ். ஆக்ட்ரஸ் அர்ஜுன்லேருந்து எல்லா பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் எக்ஸலண்ட் ஜாப். கேமரா ஒர்க் வாஸ் குட். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம், ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற படமாக இந்த படம் இருக்குது. ஐ விஷ் த என்டையர் டீம் எ கிராண்ட் சக்ஸஸ். காட் பிளஸ். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அந்த படத்துக்கு நான் வந்தேன். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த படம். என்னுடைய என்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டண்ட் ராஜ்குமார் தான் இந்த படத்தை சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவர் தான் கூப்பிட்டுருந்தார் இந்த படத்தை வந்து பாருங்கன்னு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாதனால அந்த படம் வந்து ஜஸ்ட் ஓப்பனாக ஒரு ஸ்லைட்டாக தான் இருந்துச்சு இந்த படம். ஆனால் இவ்வளவு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு சீன்ஸும் வந்து நெக்ஸ்ட் சீனுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஒரு சீனும் மூவ் ஆகிறது வந்து ரொம்ப இனோவேட்டிவாக இருந்துச்சு. இந்த கதையும் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும். என்ன கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் அந்த கதை ஆரம்பிச்சது. இப்படி ஒரு பெரிய கதையை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த சஸ்பென்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்க்கணும் தியேட்டரில். அதனால் எந்த விஷயத்தையும் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். ராஜ்குமாரோட சினிமாட்டோகிராஃபி நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஹோல் நைட்டில் வந்து எந்த ஒரு மூடும் மிஸ் ஆகாமல் அவரை ஷூட் பண்ணியிருக்காரு. இந்த டைரக்டரோட இந்த ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. டெஃபினட்டாக வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். நைஸ் ஃபிலிம். எலக்டட். எல்லாருக்கும் வணக்கம். பாம் ஒரு நல்ல மெசேஜ் உள்ள ஒரு நல்ல படம். பாமோட என்டர் டீம், காளி வெங்கட், டைரக்டர் விஷால் வெங்கட் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் இப்படி ஒரு படம் பண்ணதுக்கு. எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம். மக்களே வணக்கம். பாம் அப்படின்னு படத்துக்கு வந்தோம். பயங்கரமான ட்விஸ்ட்டு. நான் பாம்னு பயங்கர ஆக்ஷன் அப்படின்னோன்னா அதே எக்ஸ்பெக்டேஷன் வாங்க. ஆனால் ரொம்ப சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணி பயங்கர டச்சிங்காக கூஸ் பம்ஸோடு போவீங்க. சூப்பரான படம். அருள்தாஸ் வந்து ஃபேமிலி சூப்பர் ட்விஸ்ட் மூவி. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக வாங்க, உங்களுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கான செம்மையான மூவி இது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அருள்தாஸ் அந்த வாய்ஸ், அவரோட அல்டிமேட்டான ஒரு டைலாக்லாம் இருக்குது. கண்டிப்பாக கூஸ் பம்ஸ் வரும். தேங்க்யூ.
பாம் படத்தோட ப்ரீமியர் ஷோ ப்ரெஸ் ஷோ எல்லாம் சேர்ந்து சத்தியமில் நடந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு அற்புதமான வரவேற்பு. திரும்பவும் ஒரு வெற்றி படத்தில் இருக்கோம்னு நம்புகிறோம். இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன்னா இது தேட்டர் மூமெண்ட்டாக இங்கே எல்லாருமே பயங்கரமாக ரசித்தாங்க. ஊடக நண்பர்களுக்கு மறுபடியும் ஒரு அன்பான வேண்டுகோள் தான், நீங்கள் வந்து எப்பயும் போல் நல்ல படங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த படத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எல்லோரும் தேட்டருக்கு இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமான படம், அவசியமான படம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். புரியல, இருந்தால் நல்லாயிருக்கும். அதான் இல்லை, அது தனிப்பட்ட விஷயம். நடிப்பில் எது இல்லை இல்லை, அதெல்லாம் நாகேஷ் சார்லாம் முன்னாடிலாம் பண்ணிட்டாரு. நம்ம சும்மா ஒரு இது. அண்ணே வணக்கம். பண்ணியிருக்காரு. ஆமாம் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாவானு எனக்கு தெரியல, மறந்துடுச்சு எனக்கு. ஆனால் பண்ணியிருக்காரு முன்னாடி. ஆமாம் ஓகே. அது தெரியல, நம்ம கையில் இல்லை. அது நம்ம கையில் இல்லை. அது வந்து அது நடக்கட்டும். அது போய் அங்கே போய் சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் அது பிடிச்சிருந்ததுன்னா ஒருவேளை கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், வாங்கிக்கலாம். ஆமாம் ஆனால் இருக்கிறதுலே அந்த நடிப்பு தானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் 10 பக்கம் வசனம் கொடுத்தா கூட கடன்னு பேசிடலாம். இந்த வசனம் பேசாமல் ஒரு அசையாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வடிவேலு சார் காமெடியில் வந்த மாதிரி சும்மா இருக்கிறது தான் உலகத்திலே ரொம்ப கஷ்டம். இது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அப்படி நிஜமாக்கிருங்க எல்லோரும் தேட்டருக்கு வந்து. ரொம்ப ரொம்ப நன்றி போல இந்த ஒரு அபிப்பிராயத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. கீப் சப்போர்ட். எங்கள் டைரக்டரு சிபி சக்கரவர்த்தி பேசுகிறாரு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. வசனம் பேசி தான் எப்பவுமே நடிப்பார். இந்த தடவை வசனம் பேசாமல் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு பயங்கரமான ரோல் இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. விஷால் வெங்கட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் காமெடி இருக்குது, எமோஷன் இருக்குது, அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலாசபி இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அர்ஜுன் தாஸ் ப்ரோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்ட் ஹீரோயின் சிவாத்மிகா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு எல்லா டெக்னீஷியனுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக தியேட்டரில் போய் எல்லாருமே பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. டைட்டில் நான் சொல்ல, நீங்களா போட்டுக்கிட்டு சீக்கிரம் தான் ஒரு பார்ட்டு தான். இல்லை டைட்டிலாக தான் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். போஸ்ட் தீபாவளி ஷூட் போகிறோம். சீக்கிரம் வந்துடும் எல்லாமே. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் காளி வைக்கணும்னு ஹவுஸ் மேட்ஸ் படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்டான கதை. அதே மாதிரி பாம் படம், இதுவும் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அண்ட் முடியும் போது பயங்கர ஒரு ஃபீல் குட் படமாக இருந்தது. உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி கதை வருதுன்னு எனக்கு புரியல எனக்கு. ஆனால் இவருக்கு வர்றது எல்லாமே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு பயங்கர என்கேஜிங்கான ஒரு படமாக வருது. ஸோ சூப்பர் ஹாப்பிண்ணே. அண்ட் படத்தோட டேரக்டருக்கு பெஸ்ட் விஷஸ் அர்ஜுன் தாஸ் பிரதர். அவருக்கு சொல்ல வேணாம், பயங்கரமாக பண்ணியிருக்கார். அண்ட் படம் எல்லாமே சூப்பர். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு என்டையர் டீம். அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணன் தாஸ். இப்போ தான் வந்து பாம் படம் பார்த்துட்டு வெளில வந்தேன். நம்ம மற்ற லாங்குவேஜஸில் இந்த மாதிரி படம் பார்த்துட்டு நம்ம தமிழ் படம் வந்து தமிழில் வந்து எப்படி எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு படம் வரும் நிறைய வந்து வெயிட் பண்ணியிருப்போம். ஐ திங்க் இது வந்து ஒரு கரெக்டான பதில் நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் அர்ஜுன் வந்து அர்ஜுன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேன்னே சொல்லலாம். அவரோட ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவரை ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயங்கரமான ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். யூஸ்வலாக அவர் வந்து பயங்கரமாக வயலண்ட்டாக தான் பார்த்துருப்போம். இதில் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிமீனர். அண்ட் சிவாத்மிகா அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில். அவங்களுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மர், தமிழ் சினிமா கிடச்ச ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். அண்ட் என்னோட ஃபேவரட் ஹீரோ ஆஃப் த இயர் அப்படின்னு நான் வந்து காளி வெங்கட் சார் சொல்லுவேன். ஏன்னா மெட்ராஸ் மேட்னிலேருந்து எல்லா படத்துலையுமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்துலையுமே கலக்கியிருக்காரு. சைலண்ட்டாக இருந்து கலக்கிறது இன்னும் கஷ்டம். அது வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் பெஸ்ட் விஷஸ் த டீம். எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டர்ஸில் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம். நான் விஷால் வெங்கட், பாம் படத்தோட இயக்குனர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா நண்பர்கள். உங்களோட ஃபேமிலிஸோடு எல்லோரும் வந்திருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா டைம் எடுத்துகிட்டு எல்லாருமே வந்தீங்க.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாம் செப்டம்பர் 12th, அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில். இன்னைக்கு ப்ரெஸ் ஃபேமிலி ஷோ அண்ட் இன்னும் சில பேர் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க, ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா, மீடியா நண்பர்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படத்தை எடுத்து போய் கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் மக்கள் என்றைக்குமே உங்களோட எழுத்துக்கும் உங்களோட வார்த்தைக்கும் பெரிய வேல்யூ கொடுப்பாங்க. அதை அந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகி மக்கள் இந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணுன்றது என்னோடய ஆசை. அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். பாம் செப்டம்பர் 12th எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். நம்பிக்கை, பல நம்பிக்கை இருக்குண்ணா. ஆனால் எந்த நம்பிக்கையை தாண்டினாலுமே ஒரு விஷயம் மட்டும் என்றைக்குமே நிலைக்கப்படும். நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், நம்ம எல்லாருமே ஒன்று தான். நமக்குள்ளே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம், அந்த அன்பு தான். அதுதான் இந்த படம். புரியல. இல்லைண்ணா, நன்றி இந்த கமெண்ட்டுக்கு. நான் ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு வந்து உலக நாடுலேயோ ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. பாம்புன்ற ஒரு விஷயம் வந்து அடுத்தவங்களை அழிக்கிறது. இந்த படத்தில் வந்து காளி சார் உடம்புலேருந்து வர பாம் வந்து ஒரு ஊரை உருவாக்குற ஒரு கதை. அன்பு தான் என்றைக்குமே நிலைக்கும்ன்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பேசும்போது மக்களுக்கும் அது டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அது டச் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை, அது கதை தான், நான் மாற்றலை. அதுக்கு அந்த ஆக்டர்ஸ் தான் என்டையர்லி காரணம். ஏன்னா 2 பேருமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஆக்டர்ஸ். அர்ஜுன் சாருமே ஒரு பயங்கரமான ஆக்டர். அண்ட் அந்த கேரக்டர் அவர் மோல்டு பண்ணி அவ்வளோ இன்னோசென்ட்டாக அவர் என்கிட்ட டே 1லேருந்து சொல்லிகிட்டே இருப்பார். என்னோடய வாய்ஸோட பேஸ் லெவலில் நான் கண்டிப்பாக பெரிய எஃபர்ட் போடணும், என்னோடய பாடி லாங்குவேஜ் மேலே எஃபர்ட் போடணும், நான் இந்த படத்தை அப்ரோச் பண்ணுறதுல வேறு ஒரு எஃபர்ட் போடணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக சொன்னார் விஷால், இந்த படத்தில் கதை தான் ஹீரோ, வேறு யாருமே ஹீரோ கிடையாது, நாங்கள் எல்லாருமே கதாபாத்திரங்கள் மட்டும்தானே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன் சார் ஃப்ரம் டே 1. இல்லை காளி சாருமே இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ரோல் அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா நிறையா லாங் ஷாட்ஸ் இருக்கும், சுற்றி நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அவர் உடம்புல டச் பண்ணுவாங்க எல்லாமே. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஒவ்வொரு செகண்டும் அவர் மூச்சு விடாமல் இருக்கணும். அதை வந்து பயங்கரமாக பண்ணார். அண்ட் சார் ஒத்துப்பாரு நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு நான் போய் கதை சொன்னேன். இல்லை, எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு ஆக்டராக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் முக்காசி படத்தில் நீங்கள் ஒரு பாடியாக தான் இருக்க போகிறீங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அந்த கதாபாத்திரம் எவ்வளோ முக்கியம், அந்த கதாபாத்திரத்தை சுற்றி தான் இந்த கதை நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காளி சார். அண்ட் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த ஒரு வாரம் டைம் இருக்குது, சில நேரங்கள் அடுத்தது தான் வரப்போகுது. இப்போ எனக்கு பாம் ஃபஸ்ட்டு போய் சேரணும், பாம் மக்கள்கிட்ட போய் சேரணும், பாம் மக்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு என்னோட ஆசை. அது மூலியமாக சில நேரங்கள் சில மனிதர்கள் நிறைய பேர் இன்னும் பார்க்கல. ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸும் அந்த படத்தை வந்து அடுத்த வாரம் செப்டம்பர் 19th எடுத்துகிட்டு வராங்க. பாமும் போய் சேரணும், சில நேரங்கள் சில மனிதர்கள் போய் சேரணும். இந்த 2 படங்களும் பார்த்து மக்கள் அவங்களோட கருத்தும் ஆதரவும் கொடுக்கணும். அப்போ தான் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்லை அதான் ரொம்ப சிம்பிள். நைட் ஷூட்டு, அது என்ன கலர் அடித்தா கண்ணுக்கு தெரியுன்றது மட்டும்தான், வேறு எந்த சாயமும் இல்லை. இந்த படத்தில் ஒரு டயலாக் இருக்கும், எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில் தான். ஸோ அதை நம்ம பார்க்குற பார்வை முக்கியமாக. என்னோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை சொல்லிக்கணும். சிவாத்மிகா மேம்லேருந்து, சிங்கம்புலி சார்லேருந்து, நாசர் சார்லேருந்து, அபிராமி மேம், பாலசரவணன் சார், கிச்சா ரவி சார், ராட்சசன் சரவணன் சார், டிஎஸ்கே சார், ஸ்மிருதி வெங்கட், பிரியா வெங்கட் மேம், இன்னும் நிறையா பேர், எல்லாருக்குமே பூவையார், செல்வின், காவ்யா, ரோஹன், எல்லாருக்குமே என்னோட குரூப்பும் ரொம்ப மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மக்கள் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். தேங்க்யூ. இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஷோக்கு வந்ததுக்கு இவ்வளோ நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. எவ்ரிபடி லைக்ஸ் த ஃபில்ம். ஸோ ஜனங்க எல்லாருமே செப்டம்பர் 12th நாளைக்கு தியேட்டர்ஸ்க்கு போய் பாம் படம் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் டீமுக்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ராட்சசனுக்கு அப்புறம் பாம் எனக்கு பெரிய
சந்தோஷத்தை கொடுத்த ஒரு படம். நல்ல கேரக்டர் கொடுத்த விஷால் வெங்கட் சாருக்கு நன்றி, நண்பருக்கு நன்றி. ப்ரெஸ் மீடியா எல்லா நல்ல படத்தையும் நல்லபடியாக கொண்டு சேர்க்குறீங்க. எங்கள் படத்தை நல்லபடியாக கொண்டு சேருங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சின்ன மனிதன் பேசுகிற ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சில நேரங்களில் சில மனிதர்கள் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணியிருந்தாரு. அது ஓடிடியில் வந்து யாரும் பார்க்க முடியல. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சப்ரீஷ். நான் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது இது என்னோட 3வது படம். இதான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ஒரு த்ரூ அவுட் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்த விஷால் வெங்கட் சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே தேட்டருக்கு போய் பாருங்கள். நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் எல்லாருமே பார்த்தா தான் எங்களை மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் அடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பாம் வந்து நாளைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மக்கள் எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் பார்த்து ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா இந்த மொத்த டீமும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கு இந்த படத்துக்கு. டேரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், இதில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்த்து இதை ஒரு பெரிய வெற்றி படமாக கொண்டு போங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கோபிநாத் சங்கர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா. இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தமிழரசன். நான் அந்த படத்தில் பூசாரின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். இந்த படம் வந்து பல நாள் பல பேரோட உழைப்பால் ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ண ஒரு படம். இந்த படம் வந்து நிச்சயமாக ஹியூமனிட்டி, நம்பிக்கை, காதல், அன்பு எல்லாத்தையுமே சரிவர பேசும். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக இவர் பேர் தமிழரசன். இவர் சில நேரங்கள் சில மனிதர்கள் படத்தில் வந்து லாயர் கேரக்டர் பண்ணியிருந்தார். நிறைய பேர் பாராட்டினாங்க, ஆனால் அவர் பேர் தெரியல. இந்த படத்தில் கண்டிப்பாக அவர் பேர் தெரியும் நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். இவர் பேர் தமிழரசன். இல்லை சார், ஈஸியாக அயன் பண்ணி வச்சுருந்தாங்க, எடுத்து மாட்டோம் சார், அவ்வளோ. ரொம்ப நன்றி. வணக்கம், குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. உங்கள் ஃபேமிலியோட டைம் எடுத்து அந்த படம் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. படம் பிடிச்சிருந்ததா? ஓகேயா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் படத்தை. ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படம் வந்து இவங்க ப்ரொடியூசர், இவங்களோட முதல் படம் நல்லா போச்சுன்னா இன்னும் நிறையா படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இவனுக்காக இந்த படம் ஜெயிக்கணும்னு இருக்குது எனக்கு, விஷாலுக்காக. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் ஃபீட்பேக்கு நிறைய பேர் டைம் எடுத்து பர்சனலாக வந்து உங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் மக்கள்கிட்ட போய் படத்தை சேர்த்துருங்க. என்ன? எஸ், ஒரு 3-4 வாட்டி ஆப்ஷன்ஸ் காமிச்சேன் விஷாலுக்கு. அதுலேருந்து ஒன்று பிக் பண்ணானே, அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். சத்தியமாக நான் எந்த டைரக்டர்கிட்டையும் இந்த டைலாக் சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேன். இவன் ரொம்ப ஆசையாக கேட்டால் இந்த டைலாக் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அந்த சீனுக்கு சூப்பர் சூப்பர் அண்ணே. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதான் சொன்னேன்ல, நிறைய பேர் வந்து விஷால்கிட்ட கேட்டாங்க அர்ஜுன் தாஸ் தான் இந்த ரோல் பண்ணுமான்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டேலேருந்து நம்பியிருக்காரு அண்ட் இந்த சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் சொன்னேன், இவனுக்காக இந்த படம் ஜெயிக்கணும்னு இருக்குது. ஸோ அது காளி சார் தான் சொல்லணும். காளி இல்லை, பட் சத்தியமா என்ன சுமந்து நடிச்சாரு இவரு. இல்லை, பட் சத்தியமா சொல்றேன், அனிதிக்கு அப்புறம் இவரை டெய்லி தூக்குனாலும் பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஸோ அண்ட் இவருக்கு பெரிய நன்றி இந்த ரோல் பண்ணதுக்காக. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அது நீங்க தான் சார் சொல்லணும். ஆமா, இல்ல சிவாத்மிகா அவங்க ஓனா தான் தூக்குனாங்க. டெய்லி ஜிம்முக்கு போய் பாவம். இல்ல பாவம் அவங்க அசால்ட்டா தூக்கிட்டாங்க.
அவங்க அசால்ட்டாக இல்லை ஏதாவது சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அது ரொம்ப ஈஸியான ட்ரிக் சார். பட் நான் 2 வாட்டி தான் குட்டி சீன் பண்ணதுனால எனக்கு தெரியல. நான் தான் நிறைய நாள் தூக்குனேன் விஷால் படம் ஃபுல்லாக என்ன சம்மந்ததே வருதான் இல்லை பாவம் அவர் பஞ்சு மிட்டு தான். அவர் டார்லிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு பிக் தேங்க்யூ. உங்கள் ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகேன் உங்கள் ஃபேமிலியோட வந்ததுக்கு பிக் தேங்க்யூ ஸோ மச். எஸ் குயிக்காக ரைட்டர்ஸை மட்டும் இங்கே கூட்டி வந்துடுறேன். ஏன்னா இவங்க தான் நரேஷனுக்கு வந்தாங்க அண்ட் இவங்க தான் ஆக்சுவலாக கதையோட ஹீரோஸ். ப்ளீஸ் வாங்க கண்டிப்பாக ரைட்டர்ஸ் மட்டும். இந்த 3 பேர் தான் ரைட்டர்ஸ். விஷால் they can't hear you. ஒரே இவங்க 3 பேர் தான் ரைட்டர்ஸ். என் கூட மணிகண்டன் மாதவன், அபிஷேக் சபரிகிருஷ்ணன் என் கூட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணாங்க. இவர் மகிழன் என் கூட எனக்கு டயலாக்ஸ் எழுதினார். நம்ம டிஓபி ராஜ்குமார் அவர்கள், இவரோட ஒர்க்குக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜஸ்ட் ரைட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய இடத்துல அது நடக்காது, எனக்கு அது எப்பவுமே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இவங்க தான் ரைட்டர்ஸ். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் சுதா சுகுமார், மாம்பழத்தோட ப்ரொடியூசர். இது எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். படம் நல்லா வந்திருக்கா இல்லையான்னு பார்த்து நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும். நாங்கள் என்ன சொல்ல வந்தோமோ டைரக்டர் என்ன நினச்சாரோ அது கரெக்டாக ரீச் ஆகிருக்கும் நம்புகிறோம். அது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறேன். செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆக போகுது. உங்களோட ஆதரவுலாம் எங்களுக்கு வேணும். பாம் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட தேங்க்யூ. இருமா டிஓபி ஒரு நிமிஷம்